தமிழ்நாட்டின் பெரும்பான்மை சமுதாயம் வன்னியர்களுங்க. என்னதான் பெரும்பான்மை சமுதாயமா வந்தாலும் ஒருங்கிணைஞ்சுக்கணும். ஒருங்கிணைஞ்சா ஆட்சி அதிகாரத்தை ஈஸியா கைப்பற்றலாம். ஆனா அரசு வேலையில் அரும்பாடு பட வேண்டியது வரத்துக்கு காரணம் வன்னியர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் செல்லக்கூடாது, உயர்கல்வியை கத்துக்க கூடாது. அவர்கள் எப்போதும் ஓட்டு போடும் எந்திரமாவே மெஷினாவே பாக்குது திமுக. இதுக்கான காரணமா என்ன சொல்லலாம்னா அரசு நிர்வாகத்தில் வன்னியர்கள் இன்றைய நிலையை பாருங்களேன். அதாவது தமிழக அரசு செயலாளர் நிலையில உள்ள IAS அதிகாரிகளின் எண்ணிக்கை 108. அவர்களின் எண்ணிக்கை, அதாவது வன்னியர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 0. ஒருத்தர் கூட இல்ல, ஒருத்தர் கூட கிடையாது. அது மட்டும் இல்லைங்க. பாருங்க, காவல்துறையில DGP நிலையில் உள்ள வன்னியர் எண்ணிக்கை அதுவும் 0ங்க. அதுவும் 0 தான். இன்னொன்னு மூணாவது பாருங்க, கூடுதல் DGP நிலையில உள்ள வன்னியர் அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க, அதுவும் 0 தான் இருக்குங்க. ஒருத்தர் கூட இல்லைங்க. அட இதை விடுங்க, DIG நிலையில் கூட ஒரு வன்னியர் இல்லைங்க தமிழ்நாட்டுல. அட அது நீங்க எப்படி சொல்லிட்டீங்க. காவல்துறையில IG நிலையிலான அந்த பணியிடம் இருக்குது இல்லையா, மொத்தம் 41. அதுல வன்னியர் அதிகாரி எத்தனை பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுதான் இருக்கிறாங்க, 41 பேர்ல. அப்ப TNPSல 16 உறுப்பினர் இருக்கிறாங்க. அதுல ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு, அவரும் அடுத்த மாசம் ரிட்டையர்ட் ஆக போறாரு. அப்ப வன்னியர்களுக்கு பட்ட நாமம் எப்படியே இந்த பாசேப்ல போட்டு சென்ட்ரல் நடுக்கோடு போடுவாங்களே, சிகப்பு கோடு, அந்த மாதிரி பட்ட நாமத்தை வந்து திமுக போடுது. அது மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாட்டில் உள்ள 22 பல்கலைக்கழகங்கள் இருக்குது. அதுல ஒரே ஒரு துணைவேந்தர் தான் வன்னியர்ல இருக்காரு, ஒரே ஒரு துணைவேந்தர். அதுல ஒரு விஷயம் இருக்குங்க. துணைவேந்தர் சொன்ன உடனே எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. இசை பல்கலைக்கழக துணைவேந்தர்ல வன்னியர் சமுதாயத்துல ரொம்ப திறமையான ஒரு கலைஞர் வந்து புஷ்பவனம் குப்புசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு. நல்ல அருமையான ஆயிரக்கணக்கான பாடலை பாடினவரு, நல்ல கலை நிகழ்ச்சி பண்ணுவாரு. ஆனா அவருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு பார்த்தாங்க. அவர் வன்னியர் சமுதாயம்ன்றதுனால அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. ஏங்க இவ்வளவு துரோகங்களை வந்து திமுக திராவிட கட்சிகள்லாம் செஞ்சுட்டு இருக்குது. அப்பயும் மக்கள் போய் அங்கதாங்க ஓட்டு போடுறாங்க. இப்ப அதெல்லாம் விடுங்க. இப்ப குரூப் 1 இருக்குது, ஏறக்குறைய தமிழ்நாட்டோட நம்பர் 1 போஸ்டிங். குரூப் 1 எனப்படும் முதல் தொகுதி. அதுல வன்னியர்கள் மொத்த பிரசன்டேஷனு 2-3% தாங்க. ஏங்க சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதியை பாத்தீங்கன்னா 64 பேர்ல 5 பேர் தான் வன்னியர்கள் இருக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்க. இவங்க 2.5 கோடி வன்னியர்கள் இருக்கிறான்னு சொல்றாங்க. ஆனா எண்ணிக்கை அடிப்படையில பாத்தீங்கன்னா எவ்வளவு கிடைச்சிருக்கணும்? சுமார் 10 நீதிபதியாவது கிடைச்சிருக்கணும். 7ல இருந்து ஒரு 10 நீதிபதி கிடைச்சிருக்கணும். 5 பேர், வெறும் 5 தான் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, குரூப் 2 சொல்றாங்க. குரூப் 2A ஒரு போஸ்டிங் கேட்டகரிக்குது. அந்த அதிகாரிகள பிரதிநிதித்துவத்துல பார்த்தா வெறும் 6% தானே இருக்காங்க தமிழ்நாட்டுல. குரூப் 4ல பாத்தீங்கன்னா வன்னியர்களோட விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 7ல இருந்து 9% மட்டும் தான் கிடைக்குதுன்றாங்க. குரூப் 4ல எடுபடி வேலை. இப்படி இந்த விஷயத்துல எங்களுக்கு ஓபன் ஸ்டேட்மெண்ட்டா வெள்ளை அறிக்கையா கொடுங்க, எத்தனை பேர் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா கொடுக்கவே மாட்டாங்க. அததாங்க தமிழ்நாட்டுல வன்னியர்கள் அதிகமா வாழ்ற வட மாவட்டங்கள்ல 10வது 12வது தேர்ச்சி வீதத்தை பார்க்கும் போதே தெரிஞ்சு போயிருங்க. கடைசியா 38 மாவட்டத்துல கடைசி 38, 37, 36, 35 அந்த எண்ணிக்கையில பார்த்தா வட மாவட்டங்கள் தான் வருங்க. ஏங்க இதுல ஒரு முக்கியமான விஷயங்க, அதாவது வட மாவட்டத்துல இருக்கிற ஆசிரியர் பணியிடத்தை பாத்தீங்கன்னா பெரும்பாலும், அதாவது தமிழ்நாட்டிலேயே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே தென் தமிழ்நாடு வட தமிழ்நாடா பிரிச்சு நீங்க பாத்தீங்கன்னா வட தமிழ்நாட்டுல 100க்கு 20-30% ஆசிரியர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்போ இதுல எதன் அடிப்படையில இங்க வந்து காலியாச்சு, எதன் அடிப்படையில தென் மாவட்டத்துல அப்படியே பில்லிங் இருக்குது? என்ன காரணம்? அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு 30 ஆசிரியர் பற்றாக்குறை, 100 ஆசிரியர் பற்றாக்குறை வருது, இல்லைன்னா ஒரு 200 ஆசிரியர் பற்றாக்குறைன்னு இருக்குது. ஆனா இந்த வட தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஆசிரியர் பற்றாக்குறை வருதுங்க. தர்மபுரியில கிட்டத்தட்ட 500-600 ஆசிரியர் பற்றாக்குறை வருதுங்க. இப்படி வட மாவட்டத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலும் ஆசிரியர் பற்றாக்குறை வந்து அதிகமா இருக்கு. இது வந்து வட மாவட்டத்துல வன்னியர்களை வந்து திட்டமிட்டு அவங்களோட வேலையை வந்து மாற்று சமுதாயங்கள் பறிச்சுட்டு போயிடுறாங்க. அதாவது MBCல 109 சாதிகளுக்கு 20% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. ஆனா அந்த வன்னியர்களோட இடம் வந்து இந்த இடத்துல முழுமையாக பறிக்கப்படுது. இதுல ஒரு விஷயம் இப்படி சொல்றாங்க, ஏங்க 108 ஜாதிங்க,
108 சமூகம், 108 சமுதாயம்ன்றது ஏத்துக்கிற விஷயம்தான். ஒரு சமுதாயத்துல 10 பேர் இருக்கிறான், ஒரு சமுதாயத்துல 100 பேர் இருக்கிறான், ஒரு சமுதாயத்துல 1,00,000 பேர் இருக்கிறான். இப்படி 1,00,000 பேருக்கும் இந்த 10 பேருக்கும் 100 பேருக்கும் கணக்கீடு எடுத்துக்க முடியுமா? அப்போ இந்த 10 பேருக்கு ஒரு வேலை, 100 பேருக்கு ஒரு வேலை, 1,00,000 பேருக்கும் ஒரு வேலைன்ற மாதிரி அந்த 1,00,000 பேர்ல ஒரு வேலைன்றதுதான் வன்னியருக்கு இன்னைக்கு இந்த நிலையில கிடைக்குது. அதாங்க திராவிட கட்சிங்க பிளான் பண்றாங்க. ஒரு சமுதாயத்தை அழிக்கணும்னா அவர்களுக்கான உரிமையான கல்வியும் வேலை வாய்ப்பும் கொடுக்காம தடுத்து நிறுத்தி அவங்கள குடிக்கியும் போதைப் பொருளுக்கு அடிமையாக்கிட்டாலே முடிஞ்சு போச்சுங்க. அதுக்கப்புறம் அவன் எங்க அதிகாரத்தை கேட்க போறான்? எனக்கான உரிமையை கேட்கணும் வரணும்னா அவன் தெளிவா சிந்திக்கணுங்க. சிந்திக்க விடாம அவன் மூளையை மழுங்கடிக்கிற வேலையை முழுமையா திமுக செய்துங்க. இதுதான் புள்ளி வேற சொல்லுதுங்களே. இதுக்கு மேல என்னங்க அவங்களுக்கு வேணும்? மக்களுக்கு மற்ற இளைஞர்கள், இன்றைக்கு இளைஞர்களும் எவ்வளவு பேர் படிச்சவங்களும் இருக்கிறாங்க, ஆனா அவங்களும் அதை புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையான்றது இல்லைங்க குறைவுங்க. முழுமையா குறைஞ்சா ஏங்க இவ்வளவு உரிமையை இழந்துட்டு இன்னைக்கும் குடிக்கும் போதைக்கு அடிமையாயிட்டு நடுத்தவங்க விழுந்துட்டு இருக்காங்க? இவங்களுக்காக போராடுறவங்க பின்னால எல்லாம் நிக்கணும். அட்லீஸ்ட் இவங்களை போராடவா தூண்டணும். இவங்களும் போராடணுமே இல்லைங்களா? இவங்க உரிமையை தானேங்க, இவங்க மக்கள் தானேங்க, இந்த நாட்டோட குடிமகன் தானே, இந்த மக்கள் தானே வரி கட்டுறாங்க. அதிக தமிழ்நாட்டோட வரி வருவாய் எந்த சமுதாய மக்கள் கிட்ட இருந்து வருது? எந்த சமுதாய மக்கள் இன்னும் குடிசை வீட்டுலாம் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு ரோடு போடுறோம்னா கட்டட வேலை செய்யறாங்க. யாருங்க செய்யறான்? இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற 273 ஜாதி செய்தாங்க இல்லைங்க, 2 சாதி தாங்க செய்யறாங்க. ஒண்ணு வன்னியர் சமுதாயம், இன்னொன்னு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இருந்தாங்க அந்த கூலி வேலை செய்யறாங்க. அவங்களை விழிப்படை வைக்க கூடாது. கடைசி வரைக்கும் கொத்தடிமையாகவும் குடியாரனாவும் ஆத்தாரத்துக்கு இந்த திமுக முழுமையா செயல்படுதுங்க. இந்த புரிதல் அவர் சொல்லுதுங்க. இல்லைன்னா இவங்களுக்கான உரிமையை கொடுத்தா ஏங்க இவ்வளவு பேர் மோசமா இருக்காங்க? கவர்மெண்ட்ல எந்த ஃபீல்டுல வன்னியர் சமுதாயம் சார்ந்தவங்க இருக்காங்க? அவங்களோட பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்க்கும்போது 10,000 பேர் 8,000 பேர் தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான வெறும் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறவங்களாம் ஆயிரக்கணக்கான பேர் போஸ்டிங்ல இருக்கிறான், கோடிக்கணக்கான பேர் இருக்கிறான், 100கணக்கான பேர் தான் போஸ்டிங்ல இருக்கான். அப்ப நீ ஒண்ணும் தேவையில்ல, ஒரு கல்லூரிக்கு போங்க, ஒரு பிடி ஆபீஸ், ஒரு ஆட்சியர் அலுவலகம், ஒரு பல்கலைக்கழகம், எங்க வேணா போங்க. அங்க இருக்கிற போஸ்டிங் இருக்கிறவங்களை எண்ணிக்கை அடிப்பில் பாருங்க. ஒரு கல்லூரிக்கு போனா தமிழ்நாட்டுல வன்னியர் சமுதாயம் சேர்ந்தா அந்த கல்லூரியில எத்தனை பேர் வேலை இருக்கிறான்? தாழ்த்தப்பட்ட சமுதாயம் எத்தனை பேர் இருக்கிறான்? மற்ற சமுதாயங்கள எத்தனை வட்டி வண்ணாறு, கோனாறு, ரெட்டி, பல்வேறு சமுதாயம் சேர்ந்த அவங்க எல்லாம் எந்தெந்த அடிப்படையில் எண்ணிக்கை அடிப்படையில் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு எங்கெங்க இருக்கு? மாற்று மொழியை தாய்மொழியா கொண்டவர்களோட இதுதான் அதிகமா இருக்கு, ஆதிக்கம் தாங்க அதிகமா இருக்கு. அதெல்லாம் சரிங்க. இன்றைய நிலையில இப்போ மருத்துவர் ஐயா போராட்டம் எந்த நேரத்துல வேணாலும் அறிவிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை மக்கள் பயன்படுத்திக்கணுங்க. இந்த வன்னியர் சமுதாய மக்கள் பயன்படுத்திக்கணும். அது சொல்ல வரேன். வன்னியர் சங்கம் துவக்க நாள், அதாவது 44 ஆண்டு முடிஞ்சு 45வது ஆண்டுன்னு சொல்லிட்டு ஜூலை 20ஆம் தேதி நேற்று மருத்துவர் ஐயா எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து கொடியேற்றி வச்சு கொண்டாடினாங்க. அதை தொடர்ந்து ஐயா பெரியவர் ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டாரு பத்திரிகையாளர் முன்னாடி. என்ன சொன்னாருன்னா, நாங்க அன்றைய காலகட்டத்துல 80கள்ல நடந்த காலகட்டத்துல போராட்டத்தை வலிமையை விட அந்த 7 நாள் சாலை மறியல் போராட்டம் உலகமே பேசின அந்த போராட்டம், அந்த வலிமையான போராட்டத்தை விட அடுத்து இப்போ சமீபத்துல 2020 டிசம்பர்ல நடந்துச்சு இல்லையா ஒரு போராட்டம், 10.5 வரதுக்கான அந்த போராட்டம் அன்புமணி தலைமையில, அந்த போராட்டமாக இருக்கட்டும். அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு நானே தலைமை தாங்குவேன்னு ஐயா சொல்லிட்டாரு பெரியவர். சந்தோஷங்க. மக்கள் போய் நிக்கணுங்க. அவர்களோட கரத்தை பலப்படுத்தணுங்க, உரிமையை பெற்று பெறணுங்க. ஐயா என்ன சொல்றாருன்னா, அதாவது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில நாங்க யார் இந்த சமுதாயத்துக்கு, இந்த வேலை வாய்ப்புக்கு, பொருளாதாரத்துக்கு, கல்விக்கும் தடையா இருக்கிறாங்க, எந்த அரசு தடையா இருக்குது, தொடர்ந்து யார் நம்மளை வஞ்சிக்கிறாங்கன்றது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு நாங்க எல்லா இளைஞர்களுக்கும் கொண்டு போய் சேர்த்திட்டோம். இனிமேலும் நாங்கள் போராட்டம் அறிவிப்புக்காக தான் காத்துட்டு இருக்கிறாங்க. போராட்டம் எந்த சூழ்நிலை வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அதாவது வன்னியர் சமுதாயம் ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபட்டு கட்சி பாகுபாடு இல்லாமல் நீங்கள் யாருங்க ஒன்றுபட்டா ஒன்று வாழ்வுன்னு சொல்லுவாங்க, ஒற்றுமையே பலன்னு சொல்லுவாங்க. இவங்க ஒற்றுமையா இருந்தா ஆட்சி அதிகாரத்துல உட்காந்துருக்கலாம், இவங்களோட உரிமையை முழுமையா பெற்றிருக்கலாம். தமிழ்நாட்டுல அதிக காலம் ஆட்சி செஞ்சது திமுக தாங்க. அவன் நினைச்சிருந்தா என்னைக்கே வன்னியர்களுக்கான முழு உரிமையை கொடுத்துருக்கலாங்க.
அப்ப கொடுத்து போட்டு அவங்களோட ஆட்சி அதிகாரத்துல இவங்க வந்து உட்காருவாங்க. இவங்க முழுமையான அதிகாரத்துல போய் உட்காந்தாங்க. உட்கார்ந்த பிறகு இவங்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களை இன்னும் கொத்தடிமையா வச்சிருக்காங்க. இந்த வன்னியர் வளர்ச்சியில அவர்களோட நலனில திமுக எக்காலத்திலும் உடன்பட்டது இல்லைங்க. அதுல அவங்களுக்கு உறுதியா இருக்கிறாங்க. இதை வந்து புரிஞ்சுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குதுன்னா வன்னியர்கள் இருக்குங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நம் சமுதாயத்துக்கு தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு யாருங்க முக்கியத்துவம் கொடுக்குறான்? அந்த தலைவர் யாருங்க? எல்லாரோட உரிமைக்கு போராட தலைவர் யாருங்க? நம்ம உரிமைக்கு முன்னுரிமை யாருங்க? அவன் பின்னால போய் நிக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு வன்னியர் சமுதாயத்தோட இளைஞர்களுக்கு இருக்குதுங்க. இல்ல இன்றைய நிலையில உணர்வுகள் எல்லா இளைஞர்கள்கிட்டயும் வந்துடுச்சுன்னு தான் எனக்கு தெரியுது. வரணுங்க. படிச்ச இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக படிச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாமே ஏங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட நிலைப்பாடு என்னன்னா களத்துல வர மாட்டாங்க, ஆனால் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க ஒருத்தராவது களத்துக்கு வருவாங்க. ஐயாவும் அதுதான் எதிர்பார்க்கிறாரு. படிச்ச இளைஞர்கள் களத்துக்கு வரணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. அவங்க வீட்டுல எல்லாரும் ஒன்றுபட்டு வாங்க, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அந்த நம்மளோட இந்த செய்தியை எடுத்துட்டு போயிட்டு சேர்த்துங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது கட்சி பாகுபாடு இல்லாம இந்த இந்த போராட்டத்துல மற்றொரு ஐயா தலைமையில் நடக்கிற போராட்டத்துல நிச்சயமா பெரும் திரளான வன்னியர்கள் கூடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த போராட்டம் வெற்றி பெறும். அனைத்து வன்னியர் உறவுகளும் ஒன்றுபட்டு வென்றெடுப்போம். அடுத்த காணொலியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.